வாஞ்சையா இருப்பதனா எங்களை விடுவிப்பி நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீருயர்ந்த அடைக்கலத்தில் வேடரின் கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்புவிப்பீ தமது சிறகுகளாலே மூடி எங்களை மறைத்து கொள்வே தமது சிறகுகளாலே மூடி எங்களை மறைத்து கொள்வே யெகோவா யெகோவா உந்தன் நாமம் பலத்த துருகம் யெகோவா யெகோவா உந்தன் நாமம் பலத்த துருகம் நீதிமான் நானோடுவேன் ஓடியதற்குள் சுகம் காணுவேன் உம்மில் வாஞ்சையா இருப்பதனால் எங்களை விடுவிப்பி நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீருயர்ந்த அடைக்கலத்தில் ஆபத்து நாளில் கூப்பிடும் எங்களுக்கு பதில் அளிப்பி வெகு விரைவில் எங்களோடு இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர் எங்களோடு இருப்பீர் தப்புவிப்பீர் தலை நிமிர செய்திடுவீர் யெகோவா யெகோவா உந்தன் நாமம் பலத்த துருகம் நீதிமான் நானோடுவேன் ஓடியதற்குள் சுகம் காணுவேன். நாம் யெகோவா என்று சொல்லக்கூடிய பிதாவாகிய தேவன், அவர் தந்தை, அப்பா என்று கிறிஸ்தவர்களால் அழைக்கப்படுகிறார். ஆனால் இஸ்லாமியர்கள் அல்லாஹ் என்று அரபு மொழியில் சொல்கிறார்கள். இருவரும் ஒரே நாமத்தை கொண்டவர்கள்தான். ஒரே வேறு வேறு மொழியாக இருந்தாலும் ஒருவரே. அதை மாற்றி திருத்தி நாம் புரிந்து கொண்டிருந்தால் அல்லது மற்றவர்களால் குழப்பப்பட்டிருந்தால் நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் பிதாவிடத்தில் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் நம்முடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும், அதாவது அல்லாஹ் என்ற நாமம் பிதாவுக்குரியதா என்ற சந்தேகம் இருந்தாலும், அல்லது பிதா என்பவர் அல்லாதானா என்ற சந்தேகம் இருந்தாலும் நாம் பிதாவிடத்தில் கேட்கலாம். அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாவிடம் கேளுங்கள். உங்களுக்கு அதற்கான பதில் கனவு வழியாகவோ அல்லது நீங்கள் படிக்கின்ற குரான் வழியாகவோ உங்களுக்கு விளக்கப்படும். அதே போன்று பைபிள் வழியாகவோ அல்லது அருட்பணியாளர்கள் வழியாகவோ அல்லது நீங்கள் நன்கு ஜெபித்து நன்கு தொழுத போது கடவுளுடைய வார்த்தை கனவின் வழியாக நமக்கு கொடுக்கப்படும். அது குரானிலும் நமக்கு பைபிள் வழியாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது மட்டுமன்று, இன்றும் கடவுள் நமக்கு தேவையான விளக்கங்களை கொடுக்கிறார் என்பது உண்மை. அவர் இறைவாக்கினர் வழியாக கொடுக்கிறார். இறைவாக்கினருக்கு தெரிவிக்காமல் எதையும் செய்ய மாட்டேன் என்று நமக்கு வாக்களித்துள்ளார் என்பது உண்மை. ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஆனால் நமக்காக கடவுள் யாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால் நாம் நம்முடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கடவுளிடத்தில் கேட்கும்போது அதற்கான பதில் மொழி கட்டாயமாக அவர் தருவார். அதனால் நமக்கு மற்ற சபையினர் வழியாக வந்த செய்தியாக இருந்தாலும், இஸ்லாமியர் வழியாக வந்த செய்தியாக இருந்தாலும், யூடியூப் மூலயமாக வருகின்ற செய்திகளாக இருந்தாலும், உலகத்தில் பிற இனத்தார் வழியாக வருகின்ற செய்திகளாக இருந்தாலும், எந்த நம்பிக்கை சார்ந்த செய்திகள் இருந்தாலும் நாம் நம்புகின்ற பிதாவாகிய தேவனிடத்தில் அல்லாவிடத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவரே நமக்காக இறைமகனான இயேசு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார்.
அவருடைய மகன் என்று சொல்வது இணையாக வைப்பது என்று நாம் இஸ்லாமியர்கள் நினைக்கிறார்கள். இருந்தாலும் அவர் ஈசா நபி என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆனால் அவர் கடவுள் படைத்த அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். அத்தகைய பேச்சினை கடவுள் கொடுத்திருக்கிறார். இதை எனக்கு காட்சியின் மூலமாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறார். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையை எல்லா புகழும் ஆட்சியும் மகிமையும் ஆராதனையும் என்றென்றும் அவருக்கே உரியது. இதை எனக்கு கனவின் மூலமாக உறுதிப்படுத்தியுள்ளார். ஏனெனில் இந்த வசனம், இந்த புகழ்ச்சி செய்தி நாங்கள் திருப்பலியில், நான் ரோமன் கேத்தலிக், ஸோ எனக்கு திருப்பலியின் வழியாக அருட்பணியாளர்கள் வழியாக சிறு வயது முதல் கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி தான் இப்படியாக பிதாவாகிய தேவனை புகழ வேண்டும் என்று. ஏன்னால் திருப்பலி முழுவதுமே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை என்று தான் தொடங்கும், இறைமகன் இயேசு வழியாக என்று தான் முடியும். ஸோ அப்படி தொடங்குகின்ற அந்த திருப்பலியினுடைய அந்த நடு மைய புகழ்ச்சி, அந்த வசீகர அந்த வார்த்தை எனக்கு கனவின் மூலமாக 3 முறை சொல்லும்போது என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருவதை கடவுள் வெளிப்படுத்தினார். அப்படி இருக்கும்போதும் இப்படி அறிந்த அல்லாவையும் பிதாவையும் அறிந்த மக்கள் ஏன் துன்புறுகிறார்கள் என்ற கேள்வி இருக்கும். அவர்கள் நிலையாக உறுதியாக அவரை பற்றி கொள்ளவில்லை என்பதும் ஒன்று. இன்னொன்று, நிலையாக பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு சில துன்பங்களை கடவுள் அனுமதிப்பதும் உண்டு. யோபுவை போன்று ஆண்டவருடைய ஊழியர்கள் அனைவருக்குமே அவர் உடன்பாடு செய்து ஒரு சில துன்பங்களை அனுமதிக்கிறார், விசுவாசத்தை புடமிடுவதற்காக. பொன்னை புடமிட்டால்தான் அதில் இருக்கின்ற மாசு மறு வெளியே போகும். அதே போல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களாகிய நம்மிடத்தில் ஆதி பெற்றோர் வழியாக தீயாவின் வழியாக வந்துற்ற எல்லா பாவங்கள், அந்த சாபங்கள், நம்மளுடைய விசுவாசத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய சூழ்ச்சி வலைகள் அனைத்தும் அறுக்கப்பட வேண்டும் என்றால் சில துன்பம் என்ற காரணத்தின் வழியாக உபத்திரவத்தின் குகையிலே நம்மளை தெரிந்து கொள்ள கடவுள் முன்குறித்து அறிவித்திருக்கிறார். இப்போ இறைமகன் இயேசு சொல்வார், என்னுடைய சீஷர்களுக்கு இப்படிலாம் நடக்கும், எனக்கு வீடு கூட இல்லை, அதாவது பறவைகளுக்கு கூடு உண்டு, எனக்கு வீடு கூட இல்லை. ஆனால் இந்த உலகத்துக்கே அதிபதியாக அரசராக தந்தையாகிய கடவுளால் இன்றும் அரசாள்கிற பேறு பெற்றவர் இறைமகன் இயேசு. அவர் தந்தையிடத்திலிருந்து வந்தவர். அப்படி இருக்கும்போதும் அவர் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் இந்த உலகத்தில் தீய ஆவியினால் துன்பங்கள் வரும் என்பது ஆதி பெற்றோரால் நமக்கு நாமே நம்முடைய பெற்றோர் வழியாக வருவித்து கொண்டது. ஆனால் அதை ஜெயிக்க முடியும் என்பதை காட்டவே இறைமகன் இயேசு துன்புற்றார். அநேக நம்மளுடைய நபிமார்கள், நம்மளுடைய ஆண்டவருடைய சீஷர்கள் துன்புறுகிறார்கள். ஆனால் துன்பத்தில் ஒரு பெரும் மகிமையை, பெரும் மகிழ்ச்சியை ஆண்டவர் அவர்களுக்கு தருவதை அவர்கள் உணர்கிறார்கள். பிற இனத்து மக்களோ இல்லது நம்முடைய ஆண்டவரை முழுமையாக அறியாத மக்களோ குழப்பிக்கொண்டிருக்கும் போது நாம் எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் அதை கடவுளிடத்திலே, அல்லாவிடத்திலே, பிதாவிடத்திலே, இறைமகன் இயேசுவிடத்திலே கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம ஒன்று தீர்மானித்து மற்றவர்களை குழம்புகின்ற சூழ்நிலையில் நாமும் மேலும் மேலும் விழுந்து போகக்கூடாது. அப்படி விழுந்ததினால்தான் இந்த உலகம் ஒரு விடுதலையை கடவுள் கொடுத்தும் நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. ஸோ அதனால் எல்லாருமே தந்தையிடமும் இறைமகன் இயேசுவிடமும் அவருடைய வார்த்தைகளிடமும் நம்பிக்கை கொள்வோம். மற்றவர்கள் குழப்புகின்ற நிலையில் இருந்து விடுதலை பெறுவோம்.